இருக்கிற கொரோனா வைரஸால் சானிடைசரில் இருக்கிற ஆல்கஹால் மூலமாக தீப்பிடித்து காயங்கள் ஏற்பட்டதாக தகவல் வருது. அதனால சானிடைசர் பயன்படுத்தும் பெண்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். சிறு நோய் அறிகுறி ஏற்பட்டால் கூட நீங்களாகவே மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடாம மருத்துவரை அணுகுங்க. கோவை மாவட்டத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 3 வயது சிறுமிக்கு எந்த மருத்துவ பரிசோதனையும் செய்யாமலேயே மருந்து கொடுத்திருக்கிறாங்க. ஓரிரு மணி நேரத்தில் மாரடைப்பால் அந்த சிறுமி இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இது போன்ற தவறுகளை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டாக்டர்கள் பரிந்துரை இல்லாம மருந்து கடைகள்லையும் மருந்து ஆளுநர்கள் மருந்துகளை விற்பனை செய்யாதீங்க. நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ள 21 நாள் ஊரடங்கு உத்தரவால் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அன்றாடம் மற்றும் வார ஊதிய உழைப்பாளிகள், சிறு குறு வணிகர்கள், தனியாக தொழில் செய்வோர் இவங்கெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. அவர்களையெல்லாம் கவனத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் சில திட்டங்களை தீட்டணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மத்திய மாநில அரசுகள் இப்பொழுது அறிவித்துள்ள சலுகைகள் திட்டங்களை வரவேற்கின்ற அதே சூழலில் இவை போதுமானதல்ல என்பதையும் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். தொழிலாளர்கள், சிறு குறு வணிகர்களால் 3 வார கால இழப்பை நிச்சயமா தாங்க முடியாது. அவங்களோட சிரமங்களை மத்திய மாநில அரசுகள் தான் தாங்கணும், வேறு வழி இல்லை. இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனையை சுகாதார பேரிடராக மட்டுமின்றி பொருளாதார பேரிடராகவும் கருதி மத்திய மாநில அரசுகள் செயல்படணும். இலவச உணவு, மளிகை பொருட்கள், அன்றாட ஊதியம், உதவி தொகைகள், வரி விலக்கு, மானியங்கள், கடன்களை திரும்ப செலுத்த கால அவகாசம் ஆகியவற்றுக்காக ஒரு பெரும் தொகையை மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கீடு செய்யணும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாநில அரசு அறிவிச்சிருக்கிற 1000 ரூபாய் போதுமானதல்ல, அதனை அதிகப்படுத்தணும். அதேபோல் நடைபாதை வியாபாரிகள், ஆட்டோ டிரைவர்கள், கட்டட தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற 1000 ரூபாயை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கணும். ஏனென்றால் கொரோனா நோயை கட்டுப்படுத்திய பிறகும் இன்னும் 2-3 மாதங்களுக்கு இதோட பாதிப்புகள் இருக்கும். அதனையும் அந்த தொழிலாளர்கள் சமாளிக்க வேண்டிய நெருக்கடி இருக்கு. இந்நாட்டு மக்களை பொருளாதார பேரிடரில் இருந்து காக்கும் பொறுப்பும் கடமையும் மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கு. மருத்துவ வசதிகள் அதிகப்படுத்த 15000 கோடி
ஒதுக்கி இருக்கிறதா பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். அதை வரவேற்கிறேன். ஆனால் அந்த தொகையை 2 மடங்கு அதிகரிக்கிறதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மாநில அரசும் இதுபோல் தனி தொகையை ஒதுக்கணும். மருத்துவமனைகளில் படுக்கைகளின் எண்ணிக்கை வசதிகளை அதிகப்படுத்தணும். பரிசோதனைகளை அதிகப்படுத்தணும். அவசரகால தேவையை முன்னிட்டு உடனடியாக சிறப்பு மருத்துவமனையை உருவாக்குவது குறித்து தமிழக அரசு யோசிக்க வேண்டும். அரசு மருத்துவர்கள், நர்சுகள், மருத்துவமனை ஊழியர்கள், தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்களது பணி என்பது எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களின் பணியைப் போல மிகவும் மகத்தானது. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நெகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். நீங்கள் செய்கிறது ஊழியம் அல்ல, உயிர்காக்கும் பணி. கொடூர வைரஸிலிருந்து மக்களை காக்கும் மகத்தான சேவைக்கு காலம் நிச்சயம் கைமாறு செய்யும். திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வது ஒன்றே ஒன்றுதான். மக்கள் அனைவரும் தனித்திருங்கள், வீட்டுக்குள்ளேயே இருங்கள். கொரோனா வைரஸை வெல்வோம், நம்பிக்கையோடு இருப்போம். மனித இனத்தை அச்சுறுத்தும் எத்தனையோ உயிரியல் படையெடுப்புகளை எதிர்கொண்டுதான் மனித சமுதாயம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எதையும் எதிர்கொள்ளும் வல்லமை நம்முடைய அறிவியலுக்கும் உண்டு, உடலுக்கும் உண்டு, உள்ளத்துக்கும் உண்டு என்ற நம்பிக்கையுடன் தனித்திருப்போம், விழித்திருப்போம். வணக்கம்.